ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில தொழில் முனைவோர்களுக்கு வந்து ரூ. 3,00,000 வரைக்கும் மானியத்தோட வந்து கடன் உதவி வந்து அளிக்கிறாங்க. இந்த பிசினஸ் லோனுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்க என்ன பிசினஸ் பண்றவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். எவ்வளவு மானியம் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம வாங்குறோமோ அந்த லோன் அமௌண்ட்ல இருந்து டோட்டல் அமௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து 3.5 லேக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா சப்சிடியா நம்மளுக்கு வந்து குடுத்துறாங்க. சோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்ட மட்டும் நம்ம வந்து பே பண்ணா போதுமானது. இதுக்கு எந்தெந்த பிசினஸ்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடி பண்ணணும், யாரெல்லாம் முதல்ல இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்து ஒரு என்டர்பிரனரா ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சிஸ்டர், பிரதர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கவங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே கை கொடுக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு தாட்கோ, அதாவது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்துல இருந்து தான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துடைய பேரு அப்படிங்கறத பார்க்கும்போது முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மக்களின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் 18 வயது முதல் 55 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்து பொருட்படுத்தாமல் பல்வேறு தொழிலிருந்து பாத்தீங்கன்னா தொடங்க நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துல வந்து தனிநபர்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் இருவரும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதுல வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுய மகளிர் உதவிக்குழு நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா என்ன பண்ணலாம்னா அந்த குழு மூலியமாவும் நீங்க லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. மானியம் அப்படிங்கிற பார்க்கும்போது திட்ட செலவுல 35% அப்படி இல்லைன்னா 3,50,000 சாரி ஆமா 3,50,000 வரைக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மானியமா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த தொகை முன் விடுவிப்பு மானியமாகவும் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கறதை கொடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs வாங்குறீங்க, பிசினஸ் லோன் வந்து உங்களுக்கு 10 lakhs வந்து ஜங்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்க அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7,50,000 மட்டும் நீங்க வந்து பே பண்ணா போதுமானது. மீதி 3,50,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்சிடி மானியமா உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்துறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய ஒரு பிரீஃபான வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது விண்ணப்பதாரர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினரா இருக்கணும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கணும். விண்ணப்பதாரர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம்ங்கிறது 3 லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விண்ணப்பதாரர் அப்ளிகண்டோட ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுல இருந்து 55க்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்ற தமிழக அரசு திட்டங்களில் இருந்து எந்த மானியமும் பெற்றிருக்க கூடாது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நிபந்தனைகள் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த திட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் விண்ணப்பதாரரின் பெயரில் மட்டுமே பதிவு செய்யப்படும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்ளிகபிளா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லயே நம்ம வந்து தாட்கோ வெப்சைட்ல அஃபீஷியலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுல அப்ளைங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒன்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இப்போ இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க 3 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிஎம் உடைய அந்த சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீமுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த லிங்க்ல நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்க்குள்ள போவீங்க. இந்த பேஜ்ல வந்து பாருங்க டு அப்ளை செலக்ட் ஏ ஸ்கீம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சிஎம் ஸ்கீம் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேப்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்க பினான்சியல் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்கோ அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருங்க. கம்யூனிட்டி நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டியை போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேல்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமுக்கு நீங்க வந்து ஓப்பன் ஆயிருவீங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. நீங்க வந்து பினான்சியல் அந்த அசிஸ்டன்ட் அந்த உதவித்தொகை சாரி அந்த தொழில் முனைவோருக்கான அந்த கடன் தொகையை நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல நீங்க வந்து வந்து சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழு நீங்க வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க லோன் குரூப் லோன்னா குரூப் லோனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இல்ல இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறீங்கன்னா, இண்டிவிஜுவல் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இண்டிவிஜுவல் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வந்து சப்சிடியா வருது அப்படிங்கிறத குடுத்துடுறாங்க பாருங்க. 35% அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 3,50,000 வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, சப்சிடியா உங்களுக்கு வந்து குடுத்துடுறாங்க. இது எல்லாமே நீங்க இந்த ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த இடத்துல ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப், ரெசிடென்டல் ப்ரூஃப், அதே மாரி நீங்க வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப். இது 3ம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணணும். இதுக்கு வந்து டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு, கீழ ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பருக்கு போட்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. உங்க பேரு, உங்க லாஸ்ட் நேம், அதே மாரி உங்களோட ஃபாதர் நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்க டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து குடுத்ததுக்கு அப்புறம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோர் நம்பரு, நீங்க எந்த வீட்டு அட்ரஸ்ல வந்து இருக்கீங்களோ, அது எல்லாமே வந்து கேட்பாங்க. இது எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம், ஃபாதரோட இன்கம் ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. இப்ப நீங்க எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா, டெய்லர் ஷாப் போட்டுக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷாப் வச்சிருக்கீங்கன்னா, ஃபோட்டோ ஷாப், இல்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா, மளிகை கடைன்னு போட்டுக்கலாம். இல்ல வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்கன்னா, பேக்கரின்னு போட்டுக்கலாம். இந்த மாரி சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் பொறுத்தவரைக்கும் 3,00,000க்கு கம்மியா தான் நீங்க இந்த இடத்துல போடணும். அந்த அமௌண்ட்ட நீங்க போட்டுட்டு, உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களோட ரேஷன் கார்டு நம்பரு, பான் கார்டு நம்பரு, வோட்டர் ஐடி நம்பரு, எலக்ட்ரிசிட்டி பில் போர்டு நம்பர் இது எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம், இந்த இடத்துல ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படிங்கிற இடத்துல, காஸ்ட் ஆஃப் பிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட்ட கரெக்ட்டா இந்த இடத்துல போட்டுருங்க. காஸ்ட் ஆஃப் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்யூப்மென்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த தொழிலுக்கு வந்து எவ்வளோ மெஷினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30,00,000 வந்து பார்த்தீங்கன்னா 15,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ, அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கான அமௌண்ட்ட நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. வொர்க்கிங் கேப்பிட்டல்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுதோ, அந்த அமௌண்ட்ட போட்டுட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு ஏத்த மாரி வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் ஒண்ணு வந்து நீங்க வந்து ரெடி பண்ற மாரி இருக்கும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல பெனிஃபிஷியரியோட அக்கவுண்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. அக்கவுண்ட் நம்பர், பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோடு. ஏன்னா இதுல தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து குடுத்ததுக்கு அப்புறம் கொட்டேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணி இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட், உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி இதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணணும். சப்போஸ் அப்ளை பண்றவங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணி குடுத்துட்டு இருக்கோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்ளை பண்றதுலருந்து, இந்த ஸ்கீம்க்கு வந்து முழுமையா அப்ளை பண்ணி குடுக்குற வரைக்கும் நாங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே Instagram லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ.